Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வச்சு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்துட்டிங்கன்னா இமீடியட்டாக கால் வந்து விஜய்கிட்டேருந்து வரும். நீங்கள் அது மாதிரி அவரை சந்தித்து கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதான் உங்களுக்கு? சார் விஜய் சார் வந்து எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ஐ லைக் இஸ் பர்சனல். ஏன்னா 2 முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக படம் நாங்கள் பண்ணதில்லை 2 முன்னாடி. இப்போ படம் பண்ணுறதுக்கான 2-3 வாய்ப்புகளும் கிடச்சிது. பட் அதுவும் நடக்கலை. கண்டிப்பாக வந்திருக்கேன் சார். வி ஹவ் ஆக்சுவலி மெட் அண்ட் ஹீஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சார். விஜய் இஸ் காட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆக்சுவலாக. இவங்க 2 பேர் 2 வேறு பர்சனாலிட்டிஸ், 2 வேறு பர்சனாலிட்டிஸ், பட் போத் ஆர் பிக். இல்லை, சினிமாவில் எல்லா காலகட்டத்திலும் அப்படி இருந்திருக்கு. ஆமாம், நீங்கள் லுக் அட் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி, ஆமாம், லுக் அட் ரஜினி அண்ட் கமல், லுக் அட் அஜித், விஜய், ஆமாம், எல்லாமே அது மாதிரியே 2 டிகேட்டுக்கு வந்துட்டே இருந்திருக்காங்க. அது மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டுடே யூ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ரஜினி கமல் ஆர் ஹூ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் அஜித் விஜய், பிகாஸ் நோபடி ஹேஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஐம் நாட் ஏபிள் டு see anybody, ஏன்னா நோபடி ஹேஸ் தட் aura or that personality or that belief in them. That is great. இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது சார், இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதுக்கு யூ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் அந்த டூ. ஏன்னா இப்போ ரொம்ப டைல்யூட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக த வே வி சி ஃபில்ம்ஸ். உங்களுடைய கல்லூரி தோழரான விஷாலோட ஏன் படமே பண்ணல நீங்கள்? அவர் எங்கே சார், அவர் பொலிட்டிக்கலெல்லாம் பயங்கர பிஸி ஆகிட்டு அவர் பயங்கர போப்பேன் இது பண்ணி வி நெவர் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் பேச்சுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக என் பேசாமல் நடிகன் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹி பிகம் அன் ஆக்டர். நானே ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக டு சி விஷால். அவர் நடிகராக கூட யாரும் எதிர்பார்க்கல. இல்லை சார், நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கல சார். வி நெவர் எக்ஸ்பெக்டட் தட். ஹீஸ் காட் அ பேக்கிங். அவங்க பிரதரும் நடிச்சிருக்காரு, அப்பாவும் நிறையா, அப்பா ப்ரொடியூசர் நிறைய பண்ணியிருக்காரு. அது வந்து நடிகர் ஆயிடுவார் அப்படின்றத விட விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்து பழகும்போது we never thought that we wanted to become an actor. We thought he wanted to become a technician. பட் இன்னும் அந்த ஆசை இருக்குது அவருக்கு அவங்களுக்குள்ள. So he became an actor, but we didn't get an opportunity to work, sir. அஜித்தை பற்றி சொன்னீங்கன்னா அஜித் மாதிரியே இருக்கும் உங்களுடைய குரல். பிரகாஷ் ராஜ் சொன்னால் பிரகாஷ் ராஜ் மாதிரியே இருக்குது. எங்கே இருந்து அதை பிடிச்சிங்க சார்? மாடலேஷன் அப்படியே எனக்கு I generally tend to observe people a lot, sir. That's my only thing. I observe. அதான் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு க்ரௌட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து க்ரௌட் என்றைக்குமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். தட்ஸ் வை எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நிறைய பார்க்க மாட்டீங்கன்னு. ஆமாம், அது எதுக்குன்னா க்ரௌட் எனக்கு ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஐ ஹேவ் திஸ் க்ரௌட் ஃபோபியா. தப்பான பிஸ்னஸில் இருக்கேன். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்போ கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு போகிறோம், ஐயோ நான் வரல நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் நீ போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்ற, அது பண்ண மாட்டேன்ற, யூ ஹேவ் டு பி மோர் ஓப்பன். ஐ செட் ஐ ஹேவ் தட் இஷ்யூ, ஐ கேனாட். இப்போ நம்ம 4 பேர் உட்காந்து பேசுகிறோம்னா ஐம் கம்ஃபர்டபுள் சார். ஒரு க்ரௌடுக்குள்ளே போகிறது வந்து சின்ன ஸ்கூல் படிக்கிறதுல அந்த க்ரௌட் ஃபோபியா ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு இடத்த போகும்போது ஐ டென் டு கீப் சீயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இவங்க எப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த டாப்பிக்கில் இந்த டேபிள் இந்த டாபிக் கேட்கும், அந்த டேபிள் இந்த டாபிக் கேட்கும், பயங்கர டயர்டாக அதுக்குள்ளேயே. தட் இஸ் வை ஐ டென் நாட் டு கோ அவுட் சைட் பிகாஸ் ஐ லைக் டு பி குவைட். இந்த அப்சர்விங் கெப்பாசிட்டினாலேயே யூ டென் டு டாக் லைக் தெம். எஸ்பெஷலி இப்போ நம்ம செட்டில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா யூ டென் டு டாக் லைக் தெம். அப்போது நான் சந்தோஷோட ஒர்க் பண்ணும்போது இவங்க 10 steps அஹெட் அவருக்கு எப்படி யோசிப்பேனோ, இப்போ நான் ஒரு நடிகரோட உட்காந்து போய் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு டெக்னீஷியனோட கேமராவோட ஒர்க் பண்ணும்போது இவங்க 10 ஸ்டெப்ஸுக்கு அஹெடாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து. அப்போ அந்த when I'm started thinking like you, அப்போ ஒரு ஜோக்குக்கு when I will tend to talk like you because of that acting thing that is there in you. அதனால அதனால தான் அந்த ஒரு இமிட்டேஷன் இது வெளியில் வந்துடும் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யூனிக்காக ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது சார். விஜய் சார் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னாரு, ஹலோ சீஃப் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸோ தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ். தட்ஸ் வை தே ஆர் ஸ்டார்ஸ். சூர்யா நம்ம பிரதர், அது நம்ம வந்து பிரதர், அது வந்து பிரதர் அப்படின்னு ஒரு பேசுவார். அவர் வேற ஒரு ஸ்டைலில் பேசிட்டு இருப்பார் ஆக்சுவலாக. சூர்யா வாஸ் மை சீனியர் என்னோட ஸ்கூல் சீனியர். 2 முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. நாங்கள் வெரி குட் ஃப்ரெண்ட். சூப்பர் சார். ரஜினியை வச்சு படம் பண்ண வாய்ப்பு ஏதாவது வந்ததா உங்களுக்கு? எல்லாத்த விட சார் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், கேட்டிருப்பாங்க. ஏன்னா எனக்கும் அவரோட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் தட் இஸ் அவரோட பண்ணுறதுக்கு வந்து ஐ நீட் டு மென்டலி ஸ்டெபிலைஸ் மை செல்ஃப். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அது வேறு லீக் ஆக்சுவலாக ரஜினி சார் பண்ணுறது.
ரஜினி சாரோட படம் பண்ணணும்னா சார் இப்போ டக்குன்னு இறங்கி போயிட்டு பண்ணலாம் அப்படின்றத விட நான் என்னை கண்டிஷன் பண்ணிக்கணும். ட்ரூ. ஐ ஹாவ் டு கண்டிஷன் மை செல்ஃப் தட் ஐ ஹாவ் டு மேக் அ சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா ஐ ஷுட் நாட் நாம்ஸ் இருக்குது. அதுக்கு ஐ ஹாவ் மை ஸ்டைல். அவரை நான் வேறு மாதிரி நான் பார்க்கணும். அவரை நான் வந்து என்னோடய ஸ்டைலுக்குள்ளே பார்த்துட்டு அவரை உள்ளே கொண்டு வந்துட்டு அதே நேரத்தில் இது மர்ஜெட் அப்படி வந்து ஐ ஹேவ் டு மென்டலி ப்ரிப்பேர். அது வந்து நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் ஒரு 2-3 வாட்டி ரெடியாக இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. பட் ஐவ் ஆல்வேஸ் பீன் ஸ்டக் வித் சம்திங் எல்ஸ். எப்படியாவது ரஜினி சாரோட படம் பண்ணும். அது என் ஒய்ஃப்க்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக. ஒய்ஃப் நல்லா பழக்கம் சார். ஏன்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல. ரஜினி சாரோட சொல்லுவாங்க, ரஜினி சாரோட மட்டும் நீ ஒர்க் பண்ண விஷயம் உனக்கு உங்கள் 2 பேருக்கு அவ்வளோ மேஜிக்காக இருக்கும் 2 பேரும் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படின்னு. I want to really work with him once. உங்களுடைய ட்ராவல் வித் நிரவ் ஷா இஸ் ஸோ லாங். ஆமாம். எப்படி இருக்காது? நீரவ் ஷாட் 4 ஃபிலிம் சார் எனக்கு. நான் தான் சொன்னேன் தெரியுமா, அரிந்தும் அரியாமலும், பட்டியல், பில்லா, சர்வம் இதெல்லாம் ஷூட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ லேட்டர் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப். அதனால தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க் வித் மோர் அதர் கேமராமேன். ஐ ஸ்டார்டட் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்சுவலாக. அது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரே டெக்னீஷியன் இதோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் டு ஒர்க் வித் நீரவ். என்னன்னா நீரவுக்கு வந்து நான் என்ன யோசிக்க போகிறேன்னு நீரவ் தெரிஞ்சிச்சு. சந்தோஷ் சிவனை பற்றி விஷ்ணு நினச்ச மாதிரி. ஆமாம். ஸோ நீரவுக்கு க்ளீனாக தெரியும் எப்படி. அதான் நீங்கள் நீரவ் பார்த்தீங்கன்னா நீரவ் மற்ற படங்களையும் என் படம் பார்க்கும்போது ஹில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வென் ஹி ஷூட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கெமிஸ்ட்ரி தட் வி போத் ஹேவ். Because he knows how I think and I also know how Nirav thinks. Later at one point you want something more exciting, you want somebody to push your boundaries. So you started working with more other people and Nirav is still doing very good. So he's very good. அவர் நல்ல சாமி ரைட்டர். ஆமாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணுற படம் தான் நேசிப்பாயா. மிகப்பெரிய நட்சத்திரங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு புதுமுகத்தோடு ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி இருக்குது? பயங்கர அட்ரினலின் பம்பிங்கில் இருக்குது சார் எனக்கு. என்னென்னா இப்போ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் ஷேர்ஷா முடிஞ்சிச்சு நம்ம படம் பண்ண வரோன்னா பட் ஆக்டர் ஷுட் பி ரெடி நோ. I won't have their dates and all these things. And I always love to work with people who I really love the most. நேசிப்பாயா ஃபஸ்ட்டு பண்ணுற ஐடியாவில் இல்லை சார் ஆக்சுவலாக எனக்கு. எப்படின்னா ஷேர்ஷாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார் நல்லா ஞாபகம் டப்பிங் டைம். ஸ்னேஹா பிரிட்டோ எங்கள் கோ ப்ரொடியூசர் அண்ட் ஆகாஷ்க்கு வந்து நான் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறது எனக்கே தெரியாது. அடுத்தது நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்போ ஆக்சுவலாக அதான் உண்மை. ஆகாஷை மீட் பண்ணும்போது ஓகே ஆகாஷ் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது ஆகாஷ். ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டூ இட் ஆகாஷ் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு தெரியும் பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி சார் ஐ வாண்ட் டு கம் அண்ட் மீட் யூ அப்படின்னா பழகிட்டு இருந்தோம். தென் யூஸ் டு வென் ஹி கம்ஸ் டு பாம்பே வி யூஸ் டு கோ ஃபார் லஞ்ச். அப்புறம் நான் இங்கே சென்னைக்கு வரும்போது ஸ்னேஹா பிரிட்டோ ஃபேமிலியோட வி யூஸ் டு கோ ஃபார் லஞ்ச். எல்லாம் பழக எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலாக. படம் பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு. சச் அ சார் வளர்ப்பு சார் ஆகாஷ் முரளியோட வளர்ப்பு அப்படின்னா ஹிஸ் அப்ரிங்கிங் தி சாஃப்ட்னஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ். அது நீங்கள் வந்து உடனே பார்க்கும்போது தெரியாது, பழக தான் தெரியும் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பற்றி. இந்த பையனை அவ்வளோ பிடிச்சி போச்சு எனக்கு. தென் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ அ தமிழ் ஃபில்ம். ஐ வில் டூ இட் வித் யூ ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் நான். தென் ஐ செட் வி வில் டூ த ஃபில்ம் அப்படின்னு சொன்னேன். எங்கே சார் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்புறம் தான் கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஷேர்ஷா பிகினிங்லேருந்து ஆகாஷோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ தான் நான் படமே பண்ணுறேன் நான். வில் டூ இட் ஆகாஷ் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த நடுவில் இன்னொரு ஹிந்தி படம் ஐ ஹேட் சைன்ட். எனக்கு வந்து அப்போ என்ன சொன்னால் ஐவ் சைன்ட் ஒன்று பிகாஸ் சல்மான் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டூ இட் நோ ஆகாஷ் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்போ நான் டிசைட் பண்ண ஐ டூ ஃபார் யூ ஆகாஷ் அப்படின்னு அட் ஒன் சம் பாயிண்ட் பிகாஸ் ஐ ரியலி லைக் யூ வில் டூ இட். அண்ட் அந்த படம் தள்ளி போயிடுச்சு ஆக்சுவலாக எனக்கு காரணத்தில். ஐ சார் ஆகாஷ் நவ் இஸ் கேப் எனக்கு இருக்குது ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும் ஆகாஷை வந்து இந்த மாதிரி எனக்கு லான்ச் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இப்போ த பாய் வாஸ் வித் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் ட்ராவலிங் வித் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் 3-4 years அண்ட் வில் டூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ பிகாஸ் ஐ எம் டீலிங் வித் லாட் ஆஃப் என்ன அந்த ஒரு காலகட்டத்தில் சார் டுடே ஹவு பீப்புள் வர் சீயிங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ ஸ்டார்டட் சீயிங் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. தே டோன்ட் வேல்யூ பீப்புள், தே டோன்ட் வேல்யூ ரிலேஷன்ஷிப்ஸ். எதாவது செட் ஆகணும்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. ஆமாம். ஸோ இந்த படமே அப்படி தான் இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே 2 பேர் அவ்வளோ லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிட்டாங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் என் கதையை ஆரம்பிக்குது. ஸோ இட் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப். ஒரு லவ் ஸ்டோரி, ப்ராப்பர் லவ் ட்ராமா சார். ஆனால் லவ் ஸ்டோரியை விட பியாண்ட் ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும் கதையில். அங்கே தான் ஷரத் சார், குஷ்பு மேம், பிரபு சார், அப்புறமா கல்கி கோச்சலன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபாரின் லாயர், அவ்வளோ முறையாக தமிழ் பேசுவாங்க. ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் ஹவ் கம் இன் ஷேப்பிங் த ட்ராமா. இந்த ட்ராமாவுக்குள்ளே ஒரு மேஜர் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் அவுட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். தட் தேர் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அட் தி எண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஹவு தீஸ் 2 people ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பூ கொடுத்துட்டு அப்படியே நான் லவ் பண்ணி இவ்வளோ லவ் பண்ணுறது எல்லாமே இன்ஃபேக்சுவேஷன். வென் யூ நோ த பர்சன் and when you realize and accept their faults and beyond goes is where the true romance begins. So that's why we have dealt with that kind of a drama in the film.
இப்போ ஏறக்குறைய அந்த படப்பிடிப்பை முடிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு we are ready for the release. ஆஸ் அன் ஆக்டர் ஹவு டு யூ ரேட் ஆகாஷ்? சார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆகாஷ் வந்து ஜீரோ when he started சார். ஏன்னா when he wanted to act, then he started with தெருக்கூத்து இங்கே, அப்புறமா அனுபம் கேரோட கிளாஸஸ்லேருந்து இதெல்லாம் போயிட்டு he has never had ஆன் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை ஆக்சுவலாக ஆகாஷ்க்கு. அப்போ ஃபஸ்ட் டே இறங்கி பண்ணும்போது ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் தேர் இன் இஸ் பிளட். முரளி சாரோட ரத்தம் ஆகாஷ் கிட்டே இருக்கு, ஜெனட்டிக்காக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் ரிஹர்சல் ட்ரெயின் பண்ணாலும் ஒரு நேச்சுரல் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து பண்ணுறது இஸ் டிஃப்ரெண்ட் திங் சார். நீங்கள் கிளாஸில் போய் கற்றுக்கிறது வேறு இங்கே வர. எனக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு சார். அது வந்து ஆகாஷ்க்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. முதல்ல ஆகாஷ்க்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. எனக்கு அந்த நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார். எனக்கு முடித்தோடனே ஐ நியூ திஸ் பாய் வில் டூ வண்டர்ஸ். எனக்கு அந்த வண்டர்ஸ் நான் எடுத்த டெசிஷன், விஷ்ணு நீ பண்ணது கரெக்டு எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு படம் பார்க்குறவங்க சார். நான் பிரிண்ட்டை முடிச்சுட்டு இந்த எடிட்டில் முடிச்சு இந்த பிரிண்ட்டை நம்ம டெக்னீஷியன் சில பேர் காட்டுவோம்ல, அவங்க பார்த்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் சார், விஷ்ணு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டெல்லாம் இருக்குது, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொமான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு விஷ்ணு, இந்த பையனோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, இந்த படம் 4-5 படம் பண்ண மாதிரியே இருக்கான் அப்படின்னாங்க சார். அது ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் கேட்டோன்னே தான் சார் ஐ ஃபெல்ட் வெரி குட். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது விஷ்ணு நீ ஃபஸ்ட்டு செகண்ட் டே ஷூட்டில் நீ என்ன டெசிஷன் எடுத்தியோ த டெசிஷன் ஒர்க் அவுட்னு. ஆகாஷ் ஆல்சோ வாஸ் நாட் ஷுர். ஆகாஷ்க்கு நம்பவே முடியல சார், நிஜமா சார் அப்படியே சொல்கிறாங்க சார், அப்படியே சார்னு. ஐ ரியலி ஹோப் சார், ஐ எம் வெரி ஷுவர் சார், நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ஃபஸ்ட்டு செகண்ட் படம் மாதிரியே இருக்காது சார் அது. சூப்பர். ஸோ ஹி ஹஸ் புட் இன் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் வி மேட் ஹிம் பெர்ஃபார்ம். ஏன்னா ஒரு படத்தில் வந்து நீ வந்து என்ன ஆக்ஷன் எல்லாம் டான்ஸை விட யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம், யூ ஹேவ் டு பிகம் த கேரக்டர். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஹி ஹஸ் பிளேட் த கேரக்டர் அண்ட் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்டு. ஏன்னா கதையே லவ் ஸ்டோரி அப்படின்றதால பொண்ணும் பையனும் அதித்தி சங்கரும் நடித்தவனும் அவங்க நடித்தாதான் உங்களுக்கு அவங்க நடித்தாதான் உங்களை வந்து அவங்கள ஏற்றுக்க முடியும். ஸோ தே ஹவ் ரியலி பெர்ஃபார்ம்டு இன் த ஃபிலிம். சில பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா உள்ள அப்படியே சின்னதாக மணி அடிக்கும், ஒன்றை பார்த்தா மட்டும் சர்ச் பெல் மாதிரி டங்கு அடிக்கும். அதித்தி சங்கர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த படத்தில். There were many choices we are looking at சார். அதித்தி சங்கர் இப்போ தான் விரும்பலாம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது ஆக்சுவலாக. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்டட் சம் ரொம்ப ரியலாக யாராவது வேணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு அப்போ அதித்தி சங்கர் ஞாபகம். ஏன்னா அதித்தியை பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஹீரோயின் லுக் கிடையாது அவங்களுக்கு. அந்த கிளாமர் அந்த ஒரு டால் அந்த ஒரு பொம்மை மாதிரி இல்லை, கொஞ்சம் ரியலாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஷீ ஒர்க்ட் வெரி வெல் ஃபார் திஸ். அதனால தான் ஆகாஷும் அதித்தியும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த பேர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக. when they say that the pair is worked in the film அப்படின்னா ரொமான்ஸ் ஒர்க் ஆயிருக்குன்னா அப்போ the pair is worked தான் அர்த்தம். That means the casting was correct for both of them. நேசிப்பாயா எந்த விதத்தில் யூனிக்காக இருக்க போகுது? எனக்கு புதுசு சார் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் அந்த மாதிரி படம் பண்ணதே இல்லை. ஷேர்ஷா பண்ணிட்டு பில்லா பண்ணிட்டு ஆரம்பம் பண்ணிட்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது ஃபார் மீ யோசிச்சு பண்ணலாம். ரொமான்ஸ் அண்ட் ட்ராமா இஸ் அ நியூ ஜானர் ஃபார் மீ. இட் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ தட் எக்ஸைட்மெண்ட் நான் என்ன நினச்ச ஒரு புதுசு ஒரு ட்ராமா வந்து ஐ ஹோப் ஈவன் த ஆடியன்ஸ் ஆல்சோ கெட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானர் தட் ஐ ஹவ் நெவர் மேட். ஏன்னா ஷேர்ஷா நீங்கள் பார்த்து நான் பண்ண படம் மாதிரியாக இருக்காது, அது புதுசாக இருக்கும். ஸோ திஸ் ஆல்சோ இஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் அ ஃப்ளேவர். ஏன்னா நம்ம வளர there are certain kinds of movies you want to make. ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம படங்கள் பண்ணும்போது. ஸோ this is one of the attempts which I really got excited with. நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் அஜித் மாதிரி பேசுகிறீங்க, பிரகாஷ் ராய் மாதிரி பேசுகிறீங்கன்னு. இதெல்லாம் அவங்க முன்னாடி எப்போது பேசியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். பண்ணி உழுது சிரிச்சிருக்காங்க. சந்தோஷ் சாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். சந்தோஷ் என்ன பண்ணுவாடா, விஷ்ணு அப்படின்னாரு. ஏன் விஷ்ணு செட்டில் டூ லைக் தம் அப்படின்னு. ஸோ நான் ஃபராக் கான் மாதிரி பண்ணி காட்டுவேன், ஷாருக் மாதிரி பண்ணி காட்டுவேன். இப்போ அஜித் சார் உட்காந்து பேசும்போது கூட இல்லை, திடீர்னு ஒரு வாட்டி பேசும்போது சிரிச்சிருவார் ஆக்சுவலாக. நல்லா ஞாபகம் சார். அப்போ இருக்கும்போது நோ ப்ராப்ளம் சீஃப், இட்ஸ் ஆல் வெரி குட், தேங்க்யூ, இது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னா சிரிச்சிருவார். அப்புறம் ஸோ ஐ யூஸ் டு டூ தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் இட் செல்ஃப். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவங்கள மாதிரி பண்ணி காட்டுறது, பயங்கர ஜாலியாக இருக்கும் அது. இப்போ நிரவ்ஷா மாதிரி உங்களுடைய ட்ராவலில் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒர்க்கிங் வித் சேகர் பிரசாத் சார். ஹீஸ் அன் அமேசிங் ஸ்டோரி டெல்லர் சார். எனக்கு வந்து டு புட் அ ஸ்டோரி டுகெதர் அப்படின்றது வந்து எடிட்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் தட்ஸ் செகண்ட் டைரக்ஷன். நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக. எனக்கு வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து எப்படி நான் சந்தோஷ் சார்கிட்ட கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி த ஐடியா ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், புட்டிங் அ ஸ்டோரி டுகெதர், ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஸ்ரீகர் சார் ஆக்சுவலாக. ஸோ என்னோட எல்லா படங்களும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஷேர்ஷாவும் சார் தான் பண்ணார். ஸோ எல்லாமே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஐ எம் ஆல்வேஸ் இன்டெட் டு ஹிம் ஃபார் டீச்சிங் மீ. And because he is an amazing storyteller, sir. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது, you know him as a technician, the kind of films that he has done. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. That man, Srikar sir, I can put him like my godfather. There are many people, sir,
நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடையாது சார், நம்ம கூட இருந்தவங்க தான் ஹேஸ் மேட் யூ வாட் யூ ஆர். கரெக்ட். அதில் இவங்க எல்லாருக்குமே தே ஹேவ் அ மேஜர் ஹேண்ட் இன் இட். விஷ்ணுவர்தனுக்கு ப்ராடக்ட் எல்லாம் சரியாக கிரிட்டிசைஸ் பண்ணுற பெஸ்ட்டு கிரிட்டிக் யார் உங்கள் லைஃப்பில்? ஒன்று வந்து ஸ்ரீகர் சார். ஓகேங்களா, ஓப்பனாக இப்போ பிளண்ட்டாக சொல்லிடுவார். ஆமாம் சொல்லிடுவார், திஸ் இஸ் நல்ல வேலை அப்படின்வார் சார். நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் அவர் சொல்கிறத நான் கண்ண மூடி நம்பிடுவேன். அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஈகோ எப்பயுமே அடிக்கும் சார், எதுவாக இருந்தாலும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே அடிக்கும். பட் அவர்கிட்ட அணுக்கிட்ட சொல்லும்போது மட்டும் எனக்கு அந்த ஈகோ அடிக்காது ஆக்சுவலாக. பிகாஸ் இட் மேக்ஸ் மீ திங்க், பிகாஸ் போத் ஆர் குட் வெல் விஷர்ஸ் ஃபார் யூ. ஸோ இட் மேக்ஸ் மீ திங்க் ஆக்சுவலாக. இன்னொன்று இப்போ அப்புறமா ரீசெண்டாக ஒரு கிரிட்டிக் ஒருத்தன் வந்தான் சார். பா என் பையன் சார், பா 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 என் பையனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குள்ளேயே நான் படுற பாடு இருக்கே. ஆமாம், இப்போ நல்லா வளர்ந்துட்டான். அப்போல்லாம் இல்லை ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்வான். அம்மா என்ன சொல்கிறேன், உனக்கு புரியாதுரா அப்படின்னு. பட் அவன் கரெக்டாக சொல்லுவான். அவன் அதாவது 10 வயசு 12 வயசு, இப்போ 21 years இஸ் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்போ சார் அவன் வந்து இப்போ பிரேக்கு முதல்ல லண்டனில் படிச்சுட்டு இருக்கான். வந்தோடனே ஒரு 2 கதை வச்சுருந்தேன் நான் அடுத்தது பண்ண போகிறது. நானான்னு கூப்பிடுவேன். நானா I want to tell you the story நானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் நான். நானா that story but I like the story a lot நானா, because the driving force and the emotion is very strong. இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து எப்படி பண்ணா டேரக்டர்ஸ்க்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் இப்போ ஃபுல்லாக வேறு படிச்சிருக்கான் சார், லிபரல் ஆர்ட்ஸ். இப்போ தனியாக ஒரு கேமரா செட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இஸ் லேர்னிங் பிகாஸ் ஐ லெட் ஹிம் எக்ஸ்ப்ளோர். எங்கள் அப்பா என்ன விட்ட மாதிரி ஐ லெட் ஹிம் எக்ஸ்ப்ளோர் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ. அதாவது நீ டேரக்டர் தான் ஆகணும், நீ நடிகன் தான் ஆகணும், நீ இதுதான் பண்ணணும் இல்லாமல் சார் மியூசிக் அவன் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணுவான் சார். அவன் அவுட்ஸ்டாண்டிங்காக வாசிப்பான் சார் பியானோ. அண்ட் ஹி ஸ்டார்டட் கம்போசிங் ட்ராக்ஸ் இப்போ. ஸோ ஐம் லெட்டிங் ஹிம் எக்ஸ்ப்ளோர் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ. ஸோ he is one person who I like to go and tell my story to get a feedback. இப்போ நீங்கள் ரொம்ப மதிக்கிற ஸ்ரீகர் பிரசாத் உங்கள் மிஸ்ஸஸ் 2 பேரும் விஷ்ணுவர்தனை மிகப்பெரிய அளவில் பாராட்டியதுன்னா எந்த படத்துக்காக? பட்டியல். எனக்கும் சார் நான் உள்ளுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னிக்கலி அண்ட் வெரி வெல் நரேட்டட் ஃபில்ம் வாஸ் பட்டியல் சார். எனக்கு ரொம்ப ஆக்டர்ஸும் ஒரு பக்கம் பூஜாலாம் ரொம்ப பிரமாதம் கூடுதல் பண்ணியிருப்பாங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இன்னும் 2 பேரும் சொல்லுவாங்க சார் பட்டியல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வாங்க. ஷேர்ஷா சொல்லியிருக்காங்க, பில்லாலாம் சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலாக. அப்போ சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே அவுட் பீட் பண்ண முடியல. என்ன தான் நீங்கள் ஒரு ஷேர்ஷா பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் தட் வாஸ் ஆல்வேஸ் பட்டியல். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு புஷ்கர் காயத்ரியோ தியாகராஜன் குமார் ராஜாவோ உங்கள் படத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? எல்லாம் சார் அவங்க தேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சார். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இது இல்லை, ஸ்டாண்ட் பை யூ. அதுக்கு இன்றைக்கி தேர் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ. தேவையாக கிரிட்டிசைஸ்ட் ஆஸ் சச். அவ்வளோ என்ன மச்சான் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சா நீ வேறு ஏதோ பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னு இப்படி தான் பேசுவாங்க. மச்சான் நீ வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு நினச்சேன் மச்சான். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தட் ஐ எம் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஏன்னா ஃபில்ம் மேக்கர் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங் சார். ஐ லவ் டு டூ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். மேபி 65-70 இருக்கும்போது ஐ நோ ஐ வில் பி ஸ்டில் டைரக்டிங். தட் டைம் ஐ வில் பி டைரக்டிங் சம் அதர் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். வில் see how it goes. இன்றைக்கு திரை விமர்சனங்கள் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் விமர்சனத்தை பற்றி விஷ்ணுவர்தனுடைய பார்வை என்ன? அவன் ஃபஸ்ட்டு படிக்கவே மாட்டேன் சார் நான். ஆமாம், நான் முன்னாடிலாம் பார்த்துட்டு இருப்பேன், ஃபஸ்ட்டு படிக்கவே மாட்டேன் நான். இப்போ தான் விஷுவல் ஆகிடுச்சு விமர்சனம். இப்போ தான் விஷுவல் ஆகிடுச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து சார் எவ்ரிபடி ஹவ் பிகம் தேர் ஓன் கிரிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் தேர் வியூஸ். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு வியூஸ் ஒன்று இருக்குது. பட் தட் ஷுடன்ட் டிக்டேட் யுவர் ஃபில்ம் மேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் தட் ஷுடன்ட் பிகம் யுவர் டிக்டேட் யுவர் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் இட் இஸ் சம்திங் தட் யுவர் மேக்கிங். அது 10 பேருக்கு பிடிக்கும், 10 பேருக்கு பிடிக்காமல் போகலாம், எல்லாருக்குமே பிடிக்காமல் போகலாம், எல்லாருக்கும் பிடிச்சும் செய்யலாம். பட் அது வந்து ஷுட் நாட் டிக்டேட் யுவர் சக்ஸஸ் ஆர் யுவர் ஃபெயிலியர். யூ ஷுட் கீப் டெலிவரிங் வாட் யூ ஃபீல் லைக் யூ வாண்ட் டு டெலிவர் வித் 100% ஆஃப் யூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தென் ரெஸ்ட் இஸ் தேர் கால். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கிற வரைக்கும் இட் டோன்ட் எஃபெக்ட் யூ சார். ஒன்ஸ் யூ கெட் டு நோ, பிகாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். என்ன சார், இப்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது நம்ம மனசொடைஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் செய்ய போகிறோமா, இல்லைனா நீங்கள் வளர்கிறதுக்காக என்ன விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அந்த ஸ்டாண்டிங் ஆன் த நைஃப், இட் கேன் பிரேக் யூ ஆர் இட் கேன் மேக் யூ. தேங்க்யூ விஷ்ணு. ப்ளீஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இல்லை சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் talkies.co.